பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு நோயின் தாக்கம் வெறும் ஒரு உடல் அளவில் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் நம்மை தோற்கடித்து செய்தது என்பதுதான் உண்மை. பொருளாதாரத்திலும், உறவிலும், சமூக வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்திலும் நமக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டதல்லவா, அதை ரீகெயின் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு விதமான ஒரு புலம்பல்கள் நமது வாழ்க்கையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்தது என்பதுதான் உண்மை. நமது ஆன்மீகத்தை தோற்கடித்த ஒரு நோய். நியூஸ் பேப்பரில் 2019 நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2019 வரை நியூஸ் பேப்பரில் அடங்கிய நிகழ்வுகள், அடங்கிய மரணங்கள் வேறு விதத்திலும், இந்த கொரோனாவிற்கு போஸ்ட் கொரோனா டைமில் நியூஸ் பேப்பர் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதனுடைய குறிப்பாக இறப்பை குறித்த பகுதிகள் வாசிக்கும் பொழுது அதிகமாக மாரடைப்பு நோயால் இறந்தவர்களை குறித்து அதிகமாக நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. வாசித்த பழக்கம் இருக்குதா? ஏதோ ஒரு மூலையில் அந்த நபர் மாரடைப்பு நோயால் இறந்து போனார். என்னன்னே தெரில, ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது சடன் அட்டாக். ஈவன் பள்ளி குழந்தைகள் கூட விதிவிலக்கல்ல. நிறைய பேர் இன்றைக்கி தியான மையத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் இதற்கு முன்னாடி இருந்த பெங்களூர் பக்கத்தில் ஒசூர் பகுதியில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் ஸ்கூலில் சிஸ்டர்ஸ் பசங்களை அனுப்பி விடுவாங்க. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபாதர். எத்தனை வயசு? 10 வயசு 11 வயசு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபாதர். ஸ்ட்ரெஸ்னால் என்னடா தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபாதர். மன அழுத்தம், ஒரு விதமான உள்ளம் சார்ந்த நோயால் பாதிப்படைந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களை, நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன ஃபாதர் நீங்கள் சொல்ல வரீங்க? உனது உள்ளம், உனது இதயம், உன் மனசு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. வார்த்தைகளில் தான் வித்தியாசம், குறிக்கக்கூடிய இடம் இதுதான். வார்த்தைகள் தான் வித்தியாசம். மருத்துவவியல் கூறக்கூடிய பெயர் ஹார்ட், இதயம். பிசியாலஜி, மருத்துவம் சொல்லக்கூடிய இது இதயம், ஹார்ட். சைக்காலஜி அதற்கு கொடுக்கக்கூடிய பெயர் உள்ளம். ஆன்மீகம் அதற்கு கொடுக்கக்கூடிய பெயர் மனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தைகளில் தான் வித்தியாசமே ஒழிய செயல்கள் அல்லது இது கொடுக்கக்கூடிய இடம், இந்த இடம் உள்ளம். இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? டாக்டர்கிட்ட போய் பாருங்களேன். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செக்கப் எங்கேருந்து தொடங்கும்? என்ன பண்ணுவாங்க டாக்டர்? என்ன பண்ணுவாங்க? நம்முடைய ஹார்ட் பீட். எந்த ஒரு நோய், எந்த ஒரு பிரச்சனை ஆகிட்டும் நீங்கள் போய் பாருங்கள். பிகாஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட் இட் ஹேஸ். உனது இதயத்தை வெறும் ஒரு உறுப்பாக மட்டும் நீ அதை கவனித்தாய் என்றால் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய்விட்டாய் என்பது அர்த்தம். அது வெறும் ஒரு உறுப்பு அல்ல, உன்னை இயக்கக்கூடிய வல்லமை அதற்கு உண்டு. அது வெறும் ஒரு உறுப்பு கிடையாது. எட்வர்ட் ஹியூம் என்கிட்டு சொல்லக்கூடிய 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு உளவியல் நிபுணர், மருத்துவ நிபுணர், 2 பேரும் இவர் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வறிக்கையின்படி இவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் மூளையை சார்ந்து இருப்பதை விட அதிகமாக அவன் இதயத்தை சார்ந்திருக்கிறான். இதயம், நம்முடைய இதய உணர்வுகளுக்கு 60% நம்ம இயக்கக்கூடிய வல்லமை உண்டு. பல நேரங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், we depend on our brain. No, we depend on our heart, our feelings, our emotions. இன்னைக்கு 100% நம்ம வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கிறது என்றால் இதயத்தை சார்ந்து தான் இருக்குது, இதய உணர்வுகளை சார்ந்து. அதனால தான் பாருங்களேன், இந்த இதய உணர்வுகளுடைய வலிமை என்ன அப்படின்னா 3 முதல் 4 அடி தூரத்தில் 180 டிகிரி கோணத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அது பாதிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? உன் இதய உணர்வு அது எதிர்மறையாக இருக்கலாம், நேர்மறையாக இருக்கலாம். 3 முதல் 4 அடி தூரத்தில் 180 டிகிரி கோணத்தில் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ
எல்லாரையும் பாதிக்கும். அதனால தான் சிலர் வீட்டுக்கு வரும் பொழுது பின்வாசல் வழியாக நீங்கள் தப்பிச்சு ஓடுறீங்க. ஆனால் சிலரை பார்க்கும்போது பேசுறதுக்கூட ஒரு ஆசை இருக்கும். இவரை பார்த்தாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதே, இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆசை இருக்குதே. காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதனின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். இஃப் ஐ டெல் இந்த டுடேஸ் லாங்குவேஜ், பாசிட்டிவ் வைப்ரேஷன், மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய்மை, எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய்மை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மூளையிலிருந்து வருகிறது என்று. இல்லை, உனது மூளையை இயக்குவது உனது இதயம். இங்கிருந்து திஸ் give the command to your brain, then your actions. அதனால தான் நமக்கு ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு எதிர்மறையான, அது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோமே, உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு, நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டில் ஒரு இறப்பு வரும் பொழுது ஐயோ நீங்கள் ஏன் பிடிக்கிறீங்க, எங்கே பிடிப்பீங்க? ஐயோ, உங்களுடைய இதய அந்த கவுண்ட் எப்படி இருக்கும்? லவ் டப் லவ் டப் அப்படின்னு இருக்கா? டப் 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 அடிக்குமா? சி, ஸோ இதயத்தை சார்ந்து இதய உணர்வுகளை சார்ந்து தான் பிள்ளையே நமது வாழ்க்கை இருக்கிறது. அப்போ ஒரு மருத்துவ இயல் கூட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது உனது இதயம். அது வெறும் ஒரு உறுப்பாக மட்டும் கருதாதே, அது உன்னை இயக்கும். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு, ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, கொஞ்சம் டேக் லாங் பிரெத், படபடப்பு இருக்காதீங்க, மெதுவாக பேசுங்க, கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் ஹார்ட். அமைதியாரு. ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீகவாதிகிட்ட போய் உட்காந்து பேசுங்க. ஆன்மீகத்தின் தொடக்கம் இதயத்தில் இருந்திருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். பாருங்க, ஒரு ஆன்மீகத்தின் தொடக்கம் எங்கு இருக்கிறது என்றால் உனது உள்ளத்தில் இருக்கிறது, உனது இதயத்தில் இருக்கிறது. அதனால தான் இயேசு மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இயேசுவுக்கு நமது செயல்கள் ஒரு பொருட்டே அல்ல. செயல்களை தீர்மானிப்பது உனது உள்ளம் அல்லவா, உன் மனசு. நீ எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உன் மனசு, உன் உள்ளம், உனது உணர்வுகள், உனது எண்ணங்கள். அதனால தான் இயேசுவோட மார்க்கு நற்செய்தியின் அடிப்படையில் முதலில் இயேசுவோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுதான், மனம் மாறு, உள்ள மாற்றம். இந்த உள்ளம் மாற வேண்டும். இன்னைக்கு இந்த உள்ளத்தில் நீ யாரை வச்சிருக்கிற? உன் இதயத்தில் யாரை வச்சிருக்கிற? இதயத்தில் எதை வச்சிருக்கிற? தட் கைட்ஸ் யுவர் லைஃப். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. நீதிமொழிகள் 4:23. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அந்த இறை வார்த்தை எல்லாரும் சத்தமா மனசுல பதியணும், உன் உள்ளத்துல பதிய மாதிரி வாசிங்க பார்க்கலாம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். உன் இதய உணர்வுகளை காவல் செய். நீ என்ன சிந்திக்கிற என்பதை கவனமா சிந்தி. உனது எண்ணங்கள் தொடக்கம் இங்கு இருக்கிறது. your feelings. நீ தனிமையில் இருக்கும் பொழுது நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாய்? எந்த உணர்வுகளால் நீ ஆட்கொள்ளப்படுகிறாய்? அதிகமாக 24 மணி நேரத்தில் நீ எதை சிந்திக்கிறாய்? that guides your life. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கை போக்கை உறுதி செய்யும். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால தான் இயேசு சொன்னார், பிள்ளையே உன் இதயத்தை எனக்கு தான். Give me my child, give me your heart.
உன் இதயம் எனக்கு வேணும். உன் உள்ளம் எங்கேயோ, வேர் இஸ் யுவர் ட்ரெஷர் தேர் இஸ் யுவர் ஹார்ட். அப்போ உன் உள்ளம் எனக்கு தான், உன் உள்ளம் எனக்கு வேணும். உன் இல்லம் இறைவனின் இல்லமாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ சங்கீர்த்தனத்தில் போய் பிள்ளையே உன்னுடைய செயல்களை எல்லாம் நீ சொல்கிற, ஃபாதர் நான் அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். வேஸ்ட். உண்மையை சொல்ல போனோம்னா வேஸ்ட். உன்னுடைய செயல்களை நீ சொல்லி 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 தோற்று போனாய். ஏன் அந்த செயல்கள் மீண்டும் மாறாமல் இருக்குது? ஏன் மீண்டும் நல்ல செயல்கள் செய்ய முடியல? காரணம் என்ன தெரியுமா? உனது உணர்வுகளை கவனிக்க நீ மறந்து போனாய். உணர்வுகளை நீ கவனிக்க மறந்துட்ட. இந்த உணர்வில் இருந்துதான் செயல்கள் பிறக்கிறது. உனது உணர்வுகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது உன் செயல்கள் எதிர்மறையாகத்தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் தீர்மானம் எடுக்காதே சொல்லுவோம். அப்படி தானே? ஐயோ அவசரத்தில் தீர்மானம் எடுத்துட்டேன், அவசரம். Surely that will guide you into the destruction. அது உன் வாழ்க்கை போக்கை முடித்து விடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அதற்கான வழி என்ன? உன் இதயத்தை எனக்கு தான். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை. அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. பாருங்க, பைபிள் சொல்லக்கூடிய உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் மூணுமே ஒரே இடம் தான். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனசோடும் உன் கடவுளை அன்பு செய். உன்னுடைய இதயம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? that which guides you, there is your heart. எது உன்னை வழி நடத்துகிறதோ, யார் உன்னை வழி நடத்துகிறாரோ, 24 மணி நேரத்தில் யாரை எதை பற்றிய அதிகமான சிந்தனைகள் உனது வாழ்க்கையில் இருக்கிறதோ அங்குதான் உனது இதயம் இருக்கிறது. கடவுளை பற்றிய சிந்தனைகள் வெறும் தேவாலயத்தின் 4 சுவர்களுக்குள் மட்டும் இருக்கிறது என்றால் பிள்ளையே ஏமாந்து போனாய். நீ ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. அதே மாற்று. கடவுளை பற்றிய சிந்தனைகள் திருவிழியம் வாசிக்கும் பொழுது மட்டும் இருக்கிறது என்றால் உனது உள்ளம் கடவுளிடம் இல்லை என்பது அர்த்தம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நீதிமொழிகள் புஸ்தகம் ஒரு இறை வார்த்தையை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. 14:30. மன அமைதி உடல் நலம் தரும் சினவெறியோ எலும்புருக்கியாகும். அந்த இறை வார்த்தையை சத்தமா சொல்லுவோமா? மன அமைதி உடல் நலம் தரும். மன அமைதி உடல் நலம் தரும். மன அமைதி உடல் நலம் தரும். இன்னைக்கு நம்ம தேடுறது இது தானே. வாழ்க்கையில் மனசு அமைதியாக இல்லை ஃபாதர். சந்தோஷம் போயிடுச்சு, தொலைச்சிட்டேன், எங்கேயோ யார்கிட்டையோ தொலைச்சிட்டேன். மன அமைதி. ஐ லாஸ்ட் மை பீஸ், ஐ லாஸ்ட் மை ஹாப்பினஸ். சந்தோஷத்தை இழந்து நிற்கிறேன் ஃபாதர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கவுன்சிலர்ஸ்கிட்ட அல்லது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கொட்டி தீர்த்தா தான் உங்கள் மனசில் என்ன கிடைக்குது? அமைதி கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக உளவியல் இந்த உலகத்தில் எப்போ வந்துச்சு தெரியுமா? சைக்காலஜி 15ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. முதலாக மனித பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை கெஸ்டால்ட் என்கின்ற ஒரு நபர் ஜெர்மனியில் 15ஆம் நூற்றாண்டில் ஆய்ந்தார். அப்பொழுதுதான் வெறும் செயல்கள் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனதை குறித்த ஆழமான அறிவு சிந்தனைக்கு இது அறிவியல் அறிஞர் தன்னை உட்படுத்துகிறார். அப்போ மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் அவனுக்கு ஒன்று உள்ளம் இருக்குது. அங்கே இருந்தால் அவனுடைய ஹாப்பினஸ், அவனுடைய சந்தோஷம் எல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டறிந்தார். 15ஆம் நூற்றாண்டில் தான் உளவியல் வருகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? நீதிமொழிகள் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது? எப்போ? கிமு 953. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு
956, அதாவது ஏறத்தாழ இப்பொழுது கணக்கு பண்ணோம்னா 3000 வருஷங்களுக்கு முன்பு. உளவியல் மனசை பற்றி எப்போ சொல்லிச்சு? வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ பைபிளில் எல்லாமே இருக்குது, பைபிளில் எல்லாம் இருக்குது. அப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவிவிலியம் பிள்ளையை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. மன அமைதி உடல் நலம் தரும். உன் மனசில் இன்னைக்கு நீ யாரை வச்சிருக்கிற? அங்கே கடவுள் இருந்தார் என்றால் உனக்கு உடல் நலம் கிடைக்கும். 2022ஆம் ஆண்டு நாகர்கோவில் பகுதியில் பாப்புலர் மிஷன் தியானம், வின்சென்ட் சபை, எங்களுடைய சபையுடைய ஒரு கேரிசம் பாப்புலர் மிஷன் உங்களுடைய பங்கில் தங்கி இருந்த 5 நாட்கள் இங்கே எங்கேயா உங்கள் பங்கில் நடந்திருக்குதா? பாப்புலர் மிஷன் ரிட்ரீட் டவுனில் நடந்திருக்குதுண்ணே. எஸ், 5 நாட்கள் நாங்கள் தங்கி இருந்து அந்த தியானத்தை பங்கு தியானம் என்று சொல்வது வழக்கம். பாப்புலர் மிஷன் தங்கியிருந்து உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் சந்திப்போம். நாகர்கோவில் பகுதியில் ஒரு பங்கில் வீடு சந்திக்க போகும்போது ஃபாதர் சொல்லிவிட்டாங்க, ஃபாதர் இந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க, அந்த வீட்டில் கணவன் ரொம்ப நாளாக கோயிலுக்கு வர்றதே கிடையாது, கொஞ்சம் பேசிட்டு வாங்க ஃபாதர். ஓகேன்ட்டு உள்ளே போனேன். பிள்ளைங்க எல்லாம் தேவாலயத்திற்கு தியானத்திற்கு வருவது வழக்கமாக இருந்தது. உள்ளே போனவுடனே நல்ல கம்பீரமான ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி வந்தார். நான் உள்ளே போனவுடனே கதவை அடைச்சார். ஐயோ, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து ஃபாதர் அப்படின்னு வந்தாங்க. அப்போ இந்த மனுஷன்ட்ட நான் அமைதியாக இருந்து, தேவாலயத்தில் இங்கே வருவதில்லை என்று கேட்டேனே அப்படின்னு சொன்னேன். உடல் அளவில் தான் மனிதன் பெரிதளவு, உள்ளளவில் குழந்தை மாதிரி குமுறி குமுறி அழுதார். ஆனால் என்னாச்சு ஃபாதர், உங்களுக்கு தெரியுமா, இந்த தேவாலயம் கட்டி எழுப்புவதற்கு எனது பொருள் உதவி அல்ல, உடல் உதவியை கொடுத்த நாட்கள் ஏராளம். தேவாலயத்திற்கு வர சொல்லணும், நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் கிடையாது ஃபாதர். கடவுள் என் வாழ்க்கையின் மையமாக இருந்தார். ஆனால் என் வாழ்க்கையில் அவர் ஒரு தீமையை செய்திருக்கிறார். என்ன அண்ணா? நல்ல ஒரு மனைவியை கொடுத்த அவர், நல்ல ஒரு குழந்தைகளை கொடுத்த அவர், என்னை அறியாமல் என் அனுமதி இல்லாமல் எப்படி என் மனைவியை என்னிடமிருந்து பிரித்தார். 6 மாதங்களுக்கு முன்பு பிற்பாடு தான் தெரிந்தது, அந்த மனைவி இறந்த காரணம் கேன்சர் நோய். கேன்சர் நோய் ஆல் ஆஃப் அ சடன் இறந்து போயிட்டாங்க. குமுறி குமுறி அந்த மனுஷன் அழுதார் என்கிட்ட. உண்மையில் அந்த நேரத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியலை. சில துன்பங்களுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கீப் குவைட், அவ்வளோதான். அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனால் என் மனசில் ஒரு ஆழமான ஒரு கேள்வி இருந்தது. ஆண்டவரே, இந்த மனிதன் உங்களை எவ்வளவு அன்பு செஞ்சுருக்கிறார், எவ்வளவு அன்பு செஞ்சுருக்கிறார், உமக்காக எவ்வளவு காரியங்கள் செஞ்சுருக்கிறார், எப்படி இவ்வளோ ஒரு துன்பத்தை நீர் அனுமதித்திருக்கலாம்? அப்படி அனுமதித்திருந்தால் அதனை தாங்கக்கூடிய வல்லமை நீர் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி அந்த ஒரு ஜெபம் பல நாட்களின் மனசில் அப்படியே இருந்து அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. சரியாக 2 மாதங்களுக்கு அடுத்து எங்களுடைய தியான மையம் அம்பத்தூரில் உண்டு. அம்பத்தூர், சென்னை அம்பத்தூர். அங்கே தியானம் கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன். என்னுடைய டாக்கோட நேரம் மத்தியான வேலை 1 மணி. சாப்பிட்டு முடிச்சுட்டு 12:45 1 மணி வரை அங்கே தியானத்துக்கு வந்திருக்கிறவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதில் நான் என்னுடைய செய்திக்காக சைடில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாட்சி சொல்கிறவங்க எல்லாருடைய சாட்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இப்படி வந்திருந்தனா இப்படி ஆகிட்டேன், இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு உடலில் கொடுத்த எல்லா அவருடைய கிடைத்த எல்லா சௌக்கியங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு 30-35 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் வந்து மைக்க பிடிச்சி சொன்னாங்க, அன்பா அருளாலயம் தியான மையத்திற்கு வந்து வெகு நாட்கள் ஜெபித்து ஒரு இரட்டை குழந்தை எனக்கு கிடைத்தது. ஒரு நாள் 2 குழந்தைகளுக்கும் ஃபீவர் வந்துச்சு. நான் டேப்லெட் கொடுத்து ஏதாவது சரியாயிரும்னு நினச்சேன், முடியலை. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். டாக்டர் சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, ஐசியூவில் வைக்கணும் அப்படின்னாங்க. 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் டாக்டர் சொன்னாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஜெபிச்சுக்கோங்க, மேபி இதுதான் லாஸ்ட்டாக இருக்கலாம், உள்ளே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. 2 குழந்தைகள் பெட்டில் படுத்திருந்தாங்க. நான் முழந்தால் படியிட்டு 2 குழந்தைகளை பார்த்து ஜெபித்தேன். பிள்ளைங்களே,
என்னை விட சிறந்த ஒரு தாயிடம் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த தாயானவள் சாட்சியை நிறைவு செய்துவிட்டு சென்றாள். தியானத்திற்கு வந்திருந்தவங்க எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. அந்த தாயுடைய வாயிலிருந்து என் புள்ள 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு வார்த்தை கூட வரலை. they already died. அன்னைக்கு அந்த 2 மாதத்திற்கு முன்பு நான் எழுப்பிய கேள்விக்கு அந்த தாயானவின் வாயிலிருந்து வந்த பதில் கிடைத்தது. 2 நிகழ்வுகளும் ஒரே நிகழ்வு தான். இழப்பு, இழப்பு, கண்ணீர், கண்ணீர், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போன ஒரு நிலைமை. ஆனால் தாயானவள் இறை திட்டம் நிறைவேறியது என்கின்ற மகிழ்ச்சி அவள் தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மகனோ தேவாலயத்தை வெறுத்து, கடவுளை வெறுத்து இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மனம் எங்கே? உன் உள்ளம் யார்கிட்ட இருக்குது? உன் உள்ளம் நிலையற்றவைகளில் இருந்தால் உன்னோடது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. விழிப்பாயிருந்து உனது இதய உணர்வுகளை காவல் செய். விழிப்பாயிருந்து காவல் செய். உன் இதயத்தை யார்கிட்ட வச்சிருக்கிற பிள்ளையே? உன் இதயம் கடவுள்கிட்ட இருக்குதா? உன் மன வலிமை, உன் மனசு யார்கிட்ட இருக்குது? உன் மனம், உனது உள்ளம், உனது இதயம் வெறும் உலக உறவுகளிடம், உலக பொருட்களுக்காக மட்டும் இருந்தால் அதன் இழப்பில் உன்னால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது ஒரு பேரிழப்பாக உனது வாழ்க்கையில் இருக்கும். இனி வாழ்க்கை வாழ வேண்டுமா என்கின்ற சிந்தனைகள் கூட உனக்கு வரும். ஆனால் உன் உள்ளம் ஆண்டவரின் இல்லமாக இருந்தால், ஆண்டவரின் இல்லமாக இருந்தால் இழப்பிலும் உனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு, பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு கண்களை மூடி, கண்களை மூடி சற்று உன் மனசை ஆய்வு செய். உன் மனசை ஆய்வு செய். உனது உணர்வுகளை ஆய்வு செய். உனது உள்ளம் யாருடைய இல்லமாக இருக்கிறது? பணத்திற்கான இடமா? உலக உறவுகளுக்கான இடமா? தொழிலிற்கான இடமா? உலக அன்பிற்கான இடமா? வேண்டாம் பிள்ளையே. அவர்களின் இழப்பில் உன் வாழ்க்கை சீரழிந்து போகும். உன் வாழ்க்கையில் உன் உள்ளத்தில் கடவுளை வை. கடவுளை வை. கடவுளை முன்னிலைப்படுத்து. இயேசுவை உனது உள்ளத்தில் வை. இயேசு உன் உள்ளத்தின் அரசராக மாறட்டும். விழிப்பாயிருந்து உனது உணர்வுகளை காவல் செய். உனது உணர்வுகள் யாரை பற்றி அதிகமாக இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஒரு மனம் மாற்றுதல் வேண்டும். உன் மனசு மாறணும். யூ நீட் எ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை இன்று இந்த இடத்தில் நடக்க வேண்டும். மனசு மாறு. மனசு ஆண்டவர்கிட்ட கொடு. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை, உனது உணர்வுகளை காவல் செய். அதனின்று புறப்படுவை உனது வாழ்க்கை போக்கை தீர்மானிக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.